இந்த காஷ்மீர் தாக்குதல்ல நிறைய கோணங்கள் இருக்கு. உளவுத்துறை தோற்று போய்விட்டதா விமர்சனங்கள் இருக்கு. உண்மையில் இது தீவிரவாத குழு மட்டும்தானா இல்ல அதுக்கு பாகிஸ்தான் பின்னணியில இருக்கா? அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனால் பிரதமர் சொல்லியிருப்பது உலகமே கண்டிக்கிறாங்க. பிரதமர் கண்டித்து விட்டு இந்த செயலை கண்டித்து விட்டு அவர் சொல்வது கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ பரஸ்பரமா ரெண்டு நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் தடைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதமரின் பேச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள். இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத எதிர்விளைவுகளை சந்திப்பார்கள் என்று சொன்ன நம்முடைய பிரதமருடைய கூற்றை நான் பாராட்டுகிறேன், வழிமொழிகிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு இந்தியனும் இந்த நேரத்தில் நம்ம நம்முடைய பிரதமரோடு நிற்க வேண்டும். அதில் எனக்கு ஒரு துளி கூட மாற்று கருத்து கிடையாது. இறந்து போனவர்களுக்காக நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். அதே சமயத்தில் இது என்னுடைய நாட்டிற்கு அண்டை நாட்டால் ஏதேனும் ஒரு சிக்கல் வரும் என்றால் நான் அரசியல் கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து என்னுடைய நாட்டின் பக்கம் நிற்க வேண்டிய கடமை. அதே நேரத்தில் இதை ஒரு மலினமான அரசியல் உத்தியாக ஒரு சிலர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிகுந்த வேதனையும் ரொம்ப வருத்தத்தையும் தருகிறது, கண்டிக்கத்தக்க நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் மாண்டு போன இந்தியர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி என்பது பொருத்தமானதாக இருக்குமா, மாண்டு போன இந்துக்களுக்கு என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்குமா என்பதை நான் அறிவார்ந்த இந்த அவை மூலமாக நாட்டு மக்களுக்கு மிகுந்த கனத்த இதயத்தோடு வைக்கிறேன். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் விஜயன். ரொம்ப நிதானமாக ஆழமாக இருக்கிற பிரச்சனைகளை உரையாடுவார்கள் எல்லா சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சில கருத்துக்களை பேசுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் இன்றைக்கு இறந்து போன இந்துக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கேருந்து வந்த நண்பர்கள் சொல்வது என்ன? எங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்த சையது ஹுசேன் ஷா என்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன், குதிரை ஓட்டும் இளைஞன் தீவிரவாதிகளோடு சண்டை போட்டு அவன் உயிரை நீத்தான் அப்படிங்கிறாங்க. அவன் இந்தியன் இல்லையா? அவனுக்காக நம்ம கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டாமா? சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமா, ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கா? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தியாவின் பக்கம் நின்று பாகிஸ்தானுக்கு எதிராக போரிடும். ஆனால் பக்கத்து வீட்டு பாயை இங்கே எதிரியாக காட்ட வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற வேதனையை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமான செய்தி விஜயன். இதே அரங்கில் நாம் ஒரு உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பற்றி பேசியிருக்கிறோம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை பற்றி பேசியிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நம்ம எப்படி உரையாடி இருக்கிறோம், அல்லது வந்திருக்கக்கூடிய என் நெஞ்சிற்கினிய நண்பர் மரியாதைக்குரிய குமார் உள்ளிட்ட தோழர்கள் அதை எவ்வாறு அணுகுவார்கள்? இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். எஸ், அதுதான் சரியான வாதமும் கூட. அப்படித்தானே வாதம் வைக்க முடியும். ஏன்னா அவர் தான் காவல்துறையை வைத்திருக்கிறார், அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் என்ன வாதத்தை வைக்கிறோம்? யாராவது அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்க முடியுதா? உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும், பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் என்று யாரேனும் சொன்னால் அவர்களை தேச விரோதி என்கிறோம். இது தேச விரோத கருத்தா? என் நாட்டின் பிரதமர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்பது தேச விரோதமாகி விடுமா? ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். ஒரே ஒரு கருத்து விஜயன். கோவையில ஒரு கார் குண்டு வெடிப்பு, சிலிண்டர் குண்டு வெடிக்கிறது. அந்த தருணத்துல இல்ல சார், சார் நான் அரசியல் ஆக்கல சார். நான் அரசியல் துக்க வீடு மாதிரி நம்முடைய நாடு இன்னைக்கு துக்க வீடு மாதிரி நம்ம பார்க்கணும். தயவு செய்து சார். இல்ல சார், சார் 20 நான் அப்படினா அது 10 நாள் கழிச்சு நீங்க சொல்லுங்க. முழு விசாரணை எல்லாம் தெரிந்து வரும். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கறேன். இல்ல செந்தில், நான் ஒரு அமைதி பேசுறேன். ஒரு பாயிண்ட் என்னன்னா, இல்ல ஒரு வார்த்தை விஜயன், ஒரு வார்த்தை. இல்ல விஜயன் ஒரு வார்த்தை ப்ளீஸ், வித் யுவர் பெர்மிஷன், கைண்ட் பெர்மிஷன். நீங்க இது பயங்கரவாத தாக்குதல், இந்த நேரத்தில் இதை பேசக்கூடாதுன்னு குமார் சொல்லுகிறார். நான் அவர் கருத்துல முழுமையா உடன்படுறேன், நண்பரை மதிக்கிறேன். ஆனால் நீங்க ஒண்ணு பாருங்க, கோயம்புத்தூர்ல அந்த கார் சிலிண்டர் குண்டு வெடிக்கிறது. அடுத்த நிமிடம் அண்ணாமலை சொன்ன வார்த்தை, இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்றார். ஒரு உயிர் பலியாக இருந்தாலும் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு அதை அரசியல் ஆக்கினது யாரு? மாநில அரசினுடைய பொறுப்பு அதுக்கு எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு அதுக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா? அந்நிய நாட்டு சதி, நாங்கள் அந்நிய நாட்டு சதியாக இருந்தாலும் அந்நிய நாட்டு சதியை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு அதிகம் இருக்கிறதா, ஒன்றிய அரசுக்கு அதிகம் இருக்கிறதா? அன்றைக்கு நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? நான் அரசியலே பேச வரும்பலங்க. எப்ப இது நான் ஒண்ணு இல்லங்க, நான் இதுல ஒரு பாயிண்ட் அவையில சொல்லலாமா? இல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு இப்படி ஒரு தாக்குதல், கொடூர தாக்குதல் இருக்கிற போது
ஆளும் அரசுகளின் மீது கேள்வி அப்படின்றது அது ஒரு புறம் இருக்கும். அந்த விமர்சனங்கள், அதற்கான பதில்கள், உளவுத்துறை என்னாச்சு, அது ஒரு கோணத்துல இருக்கிறது. நீங்க பிரதமர் அவர்களுடைய பேச்சு, மத்திய அரசின் அண்மைகால செயல்பாடுகள், தொடர்ந்து அவங்க வெளிப்படையாக பாகிஸ்தானை முன்னிறுத்தி தொடர் தடைகள் இருக்கு. எதிர்முகாமில் இருந்து பாகிஸ்தான் அப்படி இல்ல, நீங்க ஒரு அறிவிக்கப்படாத போரையே நீங்க நிகழ்த்திட்டீங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதற்குள் இந்த இந்த இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசின் செயல்பாடுகள் எதை நோக்கி போறதா நீங்க பாக்குறீங்க? பாகிஸ்தானினுடைய கருத்தை நாம எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது விஜயன். பாகிஸ்தான் இந்தியாவினுடைய வளர்ச்சியை என்றைக்கு விரும்பி இருக்கிறது? அது ஒருபோதும் விரும்பியதில்லை. எல்லையில அது பதட்டத்தை ஏற்படுத்தத்தான் விரும்பும். அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு முறை பேசுறப்ப உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, செந்தில் குமார், நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுறப்பெல்லாம் கை தட்டிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், ஆமோதிக்கிறார் கை தட்டி. சொந்த நாட்டினுடைய மக்கள் செத்து மாண்டு மடிந்த மக்களுக்காக நான் பேச தொடங்கியவுடன் கோவப்படுறார் நண்பர். எனக்கு அதான் வேதனையா இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை விஜயன். மரியாதைக்குரிய நம்முடைய இன்றைய பிரதமர் அவர்கள் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை நாங்க சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் தப்பு இல்லையா? அவர் சொன்னது சொல்லலாம் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை, டெல்லி பலவீனமாக இருக்கிறது, எனவே எல்லை பலவீனமாக இருக்கிறது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தை, எல்லையில பிரச்சனை இல்லை, டெல்லியில் பிரச்சனை, டெல்லி மாற்றப்பட்டால் எல்லை சரியாகும் என்று சொன்னார். அது அரசியல் இல்லையா? அந்த வார்த்தையை இன்னைக்கு அப்படியே தூக்கி பொருத்தலாமா இல்லையா? பொருத்தினாலே கோவம் வந்துருதே. 130 பேர் இதுவரைக்கும் மொத்தமா இறந்திருக்கிறாங்க மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு, தெரியுமா? யூரியில, புல்வாமால, பதான்கோட்டில். ஒவ்வொரு முறையும் இதை பத்தி பேசாதீங்க, அரசியலாக்காதீங்க, இதை பேசவே செய்யாதீங்க, இதையும் பேசுறீங்க, ஐயோன்னு எல்லாரும். எப்பதாங்க நாங்க பேசுறது? எங்க நாட்டு, நம்ம நாட்டு மக்கள் தானே, நம்ம நாட்டு மக்கள் தானே செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்களே. நம்முடைய எல்லை சாமிகள், நம்முடைய எல்லை காக்கும் சாமிகள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் மாண்டு மடிந்த போது எழுந்த விமர்சனங்களை பத்தி பேசக்கூட இங்க யாருக்கும் பயமா இருக்குது. எவ்வளவு பெரிய பேசலாம். நான் என்ன சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன் விஜயன். நான் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான் விஜயன், ஒரே வார்த்தை. நான் கேள்வி எழுப்புவது என்பது ஆளும் அரசை நோக்கி. அது இன்னைக்கு பாஜக, நேத்து காங்கிரஸ், நாளைக்கு வேற யாரோ. ஆளும் அரசு பொறுப்பேற்க வேண்டும். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா ஆளும் அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஒன்றிய. ஆனா இங்க மட்டும் ஒரு வினோதம் இருக்குது. நீங்க இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் போது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தா அதுக்கு காங்கிரஸ் பொறுப்பெடுத்துக்கணும். பாஜக ஆட்சி காலமாக இருந்தா அதை பத்தி பேசவே கூடாது, நீ தேச விரோதி. இந்த நகர்வு ரொம்ப ஆபத்தான நகர்வு. அதை மட்டும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன்.